உங்களுக்கு தேவையான அளவு வச்சாச்சு. இப்போ வச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையானது மாதிரி நம்ம 100K ரெசிஸ்டர் எடுத்துருக்க போகிறோம். 100K ரெசிஸ்டர் 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துகிட்டு 3 ஈவனாக நம்ம வச்சு சால்டர் வச்சுக்க போகிறோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி சால்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாதிரி சேம் நீங்கள் வீட்லேயுமே பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்டர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சால்டர் சரியாக ஒட்டலாம் பாருங்க. அதுக்கு என்ன ரீசன்னா ஃபேன் காற்றுலையோ இல்லைனா காற்றோட்ட மாதிரி வச்சிங்கன்னா சால்டர் சீக்கிரம் ஒட்டாது உங்களுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஈவனாக வச்சுட்டு சால்டர் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியெல்லாம் வெட்டி எடுத்துட போகிறோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் உள்ளே ஃபிட் ஆகாது. ரெண்டாவது நம்ம டயோடு 3 டயோடு எடுத்திருக்கோம். 3 டயோடு ஈவனாக கரெக்டாக அதேமாரியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதேமாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 3 சேம் இந்த படத்தில் கட்டுற மாதிரியே நம்ம சால்டர் வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஈவனாக சால்டர் வச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியுமே வெட்டி இடத்துல நமக்கு தேவையில்லை. எடுத்துகிட்டு இந்த 3லேயும் 3 இப்போ காட்டுறது